இந்த வீடியோவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு எரர் வந்திருக்கும். ஒர்க் பெர்மிட் நம்பர் கேட்டிருக்கும், இல்லைனா ஒரு ஃபெடரல் அண்டர் அத்தாரிட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் வந்து உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ILOE அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ILOE துபாய் இன்சூரன்ஸ் லாகின் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைவேட் ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லி முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், நான் ரெஜிஸ்டர்ட் இன் MOHRA அப்படின்றது இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் நம்பர் தெரியல அப்படின்னா இந்த இது மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது என்ன காரணம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க் பெர்மிட் நம்பர் வந்து இன்னும் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும், அதனால தான் அப்படி வரும். இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி நம்பரை கொடுத்துக்கோங்க. எமிரேட்ஸ் ஐடியில் ஃபஸ்ட்டு 784 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் ஆரம்பிக்கும். அந்த நம்பரை அப்படியே பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர், துபாயில் நீங்கள் கரண்ட்டாக மொபைல் எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடியில் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இந்த பேஜில் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். உங்களோட எமிரேட்ஸ் ஐடி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் நேம்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுடைய ஃபுல் நேமை நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடியில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் இருக்கும், அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து மேல்னா மேலு, ஃபீமேல்னா ஃபீமேலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எமிரேட்ஸ் ஐடியில் என்ன இருக்கோ அதே வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி நேம், எமிரேட்ஸ் ஐடியில் உங்கள் கம்பெனி நேம் மென்ஷன் ஆகிருக்கும், அந்த நேமை பார்த்து அங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் நம்பரை மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் எல்லாமே இப்போ தான் உங்கள் MOHRA அதாவது அந்த துபாயோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகும். அதனால் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி இருக்கும். நீங்கள் என்ன பேசிக் சேலரி வாங்குறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் 900 திராம்ஸ் 1000 திராம்ஸ் இந்த மாதிரி பேசிக் என்ன அமௌண்ட் வாங்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி கீழே வந்து என்ன கேட்டகரியோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கேட்டகரி A, கேட்டகரி B இந்த மாதிரி வரும். உங்கள் பேசிக் சேலரியை பொறுத்து அது வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடி அப்படி இல்லைனா விசா காப்பி இதை வந்து ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விசா காப்பி எப்படி ஒரிஜினல் விசா டவுன்லோட் பண்ணுறது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எமிரேட்ஸ் ஐடி உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா எமிரேட்ஸ் ஐடியை ஃபோன்லேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். எமிரேட்ஸ் ஐடியை வந்து கொடுக்குறது காட்டிலையும் நீங்கள் விசா காப்பி கொடுத்தீங்கன்னா பெட்டரு. இப்போ என்னோடய விசா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவோடு வரும். அவங்க விசாவில் பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணக்கூடிய அந்த விசா, இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரு. ஓகேவா, இப்போ நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்லோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்ற டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இதில் வந்து ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களோட பேர், நேஷ்னாலிட்டி, எமிரேட்ஸ் ஐடி நம்பரு, என்ன கேட்டகரி அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உங்களோட பேசிக் சேலரி எல்லாமே வந்துடும். இதெல்லாம் வந்து உங்கள் எமிரேட்ஸ் ஐடியில் இருக்க மாதிரி கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் மை பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 1 வருஷத்துக்கு கட்டணுமா 2 வருஷத்துக்கு கட்டணுமா அப்படின்றது இருக்கும். நீங்கள் மாதம் மாதம் கூட கட்டிக்கலாம். ஆனால் 1 இயருக்கு நீங்கள் பே பண்ணுறது பெட்டர். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம 1 வருஷத்துக்கு பே பண்ணி தான் ஆகணும். அதனால் 1 இயரை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் 60 திராம்ஸ் 63 திராம்ஸை பே பண்ணிக்கோங்க. 60 திராம்ஸ் தான் பேமெண்ட்டு. இதில் 3 திராம்ஸ் வந்து வேட் இன்க்ளூடட் வரும். இப்போ நான் 1 இயருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த ப்ளீஸ் ரீட் அண்ட் அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி கேட்கும். எந்த ஜிமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் வந்து இன்சூரன்ஸ் காப்பியோட ஒரிஜினல் அந்த ஃபைலை அனுப்புவாங்க. அதனால் உங்களோட ஜிமெயில் ஐடி என்ன கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பே நவ் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே என்ன இமெயில் ஐடி கேட்குது, நான் அதில் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். எந்த மாரி நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத இதில செலக்ட் பண்ணிக்கலாம். Samsung Pay வச்சிருந்தீங்கன்னா, Samsung Pay யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். இல்ல சேலரி கார்டு உங்களோட ஏடிஎம் கார்ட வச்சு கூட நீங்க இதில பே பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பரு எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்ற டீட்டெயில் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ பண்ண உடனே உங்க Gmail ஐடிக்கு அந்த இன்சூரன்ஸ் காப்பியோட பிடிஎஃப் ஃபைல வந்து அனுப்பிருவாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க டீட்டெயில் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. இதான் வந்து இன்சூரன்ஸ் பிடிஎஃப் ஃபைல் எனக்கு வந்திருக்குது. இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இத நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் இருந்தா மட்டும் தான் உங்களால இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஏன்னா, இதில தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் நம்பர், இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? அதான் வந்து முக்கியம். இத வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.